எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ் குரூப் 2ல் கேட்க போகிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அட்டன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வாங்க. அடிகளாரின் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. அடிகளாரின் பாடல்கள் அனைத்தும் டேஷ் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. திருவருட்பா. திருவள்ளுவரின் காலம் கிமு 31. திருவள்ளுவரின் காலம் கிமு 31. தமிழ்மறை என்று அழைக்கப்பெறும் நூல் திருக்குறள். தமிழ்மறை என்று அழைக்கப்பெறும் நூல் திருக்குறள். சேதானும் சென்று கொள்ளல் வேண்டும். இதில் சே என்பதன் பொருள் தூரத்தில். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அருகில், மிகவும் அருகில். அப்போ சே அப்படின்றது என்னது? தூரத்தில். தமிழ் மொழியில் உள்ள சிறப்பான இலக்கண பிரிவு எது? பொருள் இலக்கணம். சிறப்பான இலக்கண பிரிவு எது? பொருள் இலக்கணம். காதினால் கேட்கப்படும் எழுத்து ஒளி எழுத்து. நமக்கு தெரியும் இல்லையா, சின்ன லீ போடணும். தமிழ் எழுத்துக்களின் வகை எத்தனை? 2. தமிழ் எழுத்துக்களின் வகை எத்தனை? 2. தனிநிலை எவ்வெழுத்தை குறிக்கும்? தனிநிலை ஆயுத எழுத்தை குறிக்கும். தனிநிலை ஆயுத எழுத்தை குறிக்கும். முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. சுட்டெழுத்துக்களில் ஊ என்பதன் பொருள் எத்தனை? 2. ஊ 2 மாதிரி தானே இருக்குது. அப்போ ஊ 2. ஓகேங்களா? முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ. அது இம்பார்ட்டன்ட் கொஷின். பெயர்ச்சொல் வினைச்சொல் இவற்றை அடுத்து அதன் பொருளை விளக்கும் சொல் எது? உரிச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் இவற்றை அடுத்து அதன் பொருளை விளக்குவது உரிச்சொல் ஆகும். திணை எத்தனை வகைப்படும்? 2 இல்லைங்களா? பால் எத்தனை பொருள்? பால் என்பதன் பொருள் பிரிவு. பால் அப்படின்றதுக்கு என்ன பொருள்? பிரிவுன்னு பொருள். உயிர் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. சொல்லின் வகை எத்தனை? 4. சொல்லின் வகை எத்தனை? 4. விளையாட்டு என்ற சொல்லிலுள்ள நெடில் எழுத்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. யா மட்டும்தானே அங்கே நெடில் எழுத்து. அப்போ 1. விளையாட்டு அப்படின்ற அந்த சொல்லில் உள்ள நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? யானு 1 தான் இருக்குது. அப்போ 1. உலகில் எத்திணைக்குரிய பொருள் அதிகம்? அக்ரிணைக்குரிய திணைக்குரிய பொருள் அதிகம். எத்திணைக்குரிய பொருள் அதிகம்? அக்ரிணை. செய்யப்படு பொருள் வேற்றுமை எவ்வேற்றுமைக்கு பெயர்? முதல் வேற்றுமை. செய்யப்படு பொருள் என்பது முதல் வேற்றுமை. ஓகேங்களா? அரிசிலாறு நதிக்கரை எந்த ஊரில் அமைந்துள்ளது? தாராசுரம். அரிசிலாறு நதிக்கரை எந்த ஊரில் அமைந்துள்ளது? தாராசுரம். தவறான தேர்க. இப்போ தான் படித்தோம். ஊ என்ற சுற்றெழுத்துக்கு 2. நமக்கு தெரியும் ஆ 1 சா 4. யா 10ன்றது தப்பான 1. சரியான பொறுத்துக. நமக்கு தெரியும் கொடிநாள் டிசம்பர் 7. கொடி டி இருக்கா, அப்போ டி டிசம்பர் வரும். குழந்தைகள் தினம் நேருவின் பிறந்த நாள், அப்போ நவம்பர் 14. மகளிர் தினம் மார்ச் 8. நமக்கு தெரியும். உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. புக்ஸ் டே ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. ஏப்ரல் மாதம் எப்போவுமே எக்ஸாம் வரும் இல்லையா? அப்போ தான் நிறைய புக் வச்சு படிச்சுட்டே இருப்போம். ஓகேவா? 2 இல்லை 3 புக் கூட வச்சு படிப்போம். அப்போ 2 3 23 23. ஓகேங்களா? வெள்ளம் உள்ளம் மருங்கு சங்கு வித்து கொத்து என அடுத்தடுத்த வரிகளில் முடியும் பாடல் வரிகளை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். ஓகேங்களா? குற்றால குறவஞ்சி இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயர் தம் மக்கள் தேடுவதாக கூறியவை என்ன? அறம் பெருமை. ஓகேங்களா? அப்போ குற்றால குறவஞ்சி இயற்றியவர் யார்? திரிகூட ராசப்ப கவிராயர். குறவஞ்சி கூ ஆனால் கூட அவர் பேர் கூ வரும். இது குற்றால குறவஞ்சியில் கூ இருக்குது. அவர் தம் மக்கள் தேடுவதாக என்ன சொல்லியிருக்காரு? அறமும் பெருமையும். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பணிவு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் ஆகும் என்று யார் கூறினாங்க? திருவள்ளுவர் கூறுகிறார். ஓகேங்களா? பழமொழி 400 ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெறும் பழமொழிகளின் எண்ணிக்கை 1. பழமொழி 400 ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ள பழமொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 1 தான். நீதி நெறியினின்றி பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலானவர் கீழவர் மற்றோர் என பாடியவர் யார்? பாரதியார். நீதி நெறியினின்றி பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலானவர் கீழவர் மற்றோர் என பாடியவர் பாரதியார். தழையா வெப்பம் என்பது தழையா ஆ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். தவறான இனியை கண்டறிக. ஓகேங்களா? நம்ம கரெக்டானது படிச்சுக்குப்போமா? தாராபாரதி இன்னொரு சிகரம். ராமச்சந்திர கவி தனிப்பாடல் திரட்டு. மருங்கு இடை.
அப்போ வந்து ராபிசை நிறைய எழுதியிருக்காரு, தாமரை புலம் அவரோடது கிடையாது. உப்பக்கம் என்பதன் பொருள் முதுகு பக்கம். உப்பக்கம் என்பது முதுகு பக்கம். ஓகேங்களா? எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி. எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி. ஓகே. கஜசம்ஹாரமூர்த்தி என்பதன் தூய தமிழ்ச்சொல் அண்ணாமலையார். கஜ சம்ஹாரமூர்த்தி என்பதன் தூய தமிழ்ச்சொல் அண்ணாமலையார். நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர். நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர். நம்மாழ்வார் குருகூர். கோட்டுமரம் பீச்சில் குடை இத்தொடரில் பயின்றுள்ள அணி சிலேடை அணி. கோட்டுமரம் பீச்சில் குடை இத்தொடரில் பயின்றுள்ள அணி சிலேடை அணி. டியூப்லைட்டின் தமிழ்ச்சொல் நீல் விளக்கு. நீளமாக இருக்குல்ல லைட்டு. டியூப்லைட் நீல் விளக்கு. கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆலாபனை. கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலாபனை. ஓகேங்களா? கவிக்கோ ஆலா. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வழி எந்த பக்கம் போவோம்? வழினாலே அந்த பக்கம் போக இந்த பக்கம் போக வெளி தானே சொல்லுவோம். வெளி தானே புறம் தானே. அப்போ புறநானூறு சொல்லியிருக்காங்க. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்றும் அடிகள் பாடியவர். வழி வழி எந்த வழி? இவ்வழி அவ்வழி எல்லாமே வெளியே இருக்கும் வழி. அப்போ புறநானூறு. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொண்டு வரேன். சப்போர்ட் மீ, லைக் and subscribe and comment my channel.